உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். தெற்கு வங்கக்கடல்ல நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் எவ்வாறு நகரும் அப்படிங்கிறதையும் எந்தெந்த நேரங்களில் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் என்பதையும் வரைகலை விளக்கத்தோட நம்ம பார்த்துடலாம் நேர்களே. இப்ப ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த இந்த காற்று தாழ்வு பகுதியானது கரெக்டா இப்ப எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கையினுடைய இந்த மன்னார் வளைகுடா பகுதியில இது நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கு. இப்ப இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள்ல மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும் பொழுது நமக்கு மழையினுடைய தீவிரமானது தொடர்ந்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இது அடுத்தடுத்து நகரக்கூடிய நேரங்கள்ல எங்கெங்கெல்லாம் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும்னு கேட்டீங்கன்னா, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி இந்த ரெண்டு பகுதியிலுமே அடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள்ல மழையினுடைய தீவிரம் இன்னும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரமானது சரியாக நம்ம வியாழக்கிழமை காலையில ஒரு 8 மணி நிலவரம் படி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் வரக்கூடிய நேரங்கள்ல 10 மணி வரைக்கும் இந்த மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் நமக்கு அதிகாரப்பூர்வ தகவலை கொடுத்திருக்காங்க. சரி, அப்படியாக இருக்கும் பட்சத்தில் அது எந்தெந்த பகுதிகளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாங்குநேரி, கோவில்பட்டி, சாத்தூர், ராஜபாளையம், பேரையூர், அருப்புக்கோட்டை, இப்ப இந்த பச்சை நிறத்தில் தெரியக்கூடிய இந்த பகுதிகள் எல்லாமே உங்களுக்கு மழையினுடைய தீவிரம் இடியுடன் கூடிய மழையாக காட்சியளிக்கும். நீல நிறத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளாக மழை என்பது கொஞ்சம் மிதமான மழையாகத்தான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கக்கூடிய மானாமதுரை, சிவகங்கை, மேலூர், நத்தம், வாடிப்பட்டி, திண்டுக்கல், கொடைக்கானல், போடிநாயக்கனூர் உள்ளிட்ட இடங்களில் இன்று தீவிர மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அடுத்தபடியாக டெல்டா பகுதிகளான தஞ்சாவூர், கும்பகோணம், மன்னார்குடி, நாகப்பட்டினம், காரைக்கால், அரங்கன்குடி, சீர்காழி, ஜெயங்கொண்டம், பெரம்பலூர், துறையூர் உள்ளிட்ட இடங்களில் இன்று மழையினுடைய தீவிரம் தொடர்ந்து அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி, கடலூர், திண்டிவனம், அதற்கடுத்தபடியாக காஞ்சிபுரம், சென்னை உள்ளிட்ட பகுதிகளையும் இந்த மழையினுடைய தாக்கம் என்பது காலை 10 மணி வரை ஒரு மிக கனமழைக்கான வாய்ப்புகளாகத்தான் இருக்கும் என்றும் அறியப்படுகிறது நேர்களே. அது மட்டும் இல்லாம இந்த மழையானது தொடர்ந்து நமக்கு இன்னும் 4 நாட்களுக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்தில் இது திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதிகள் வழியாக நகர்ந்து அதற்கடுத்தபடியாக அரபிக்கடல் பகுதியில் சேரும் அப்படிங்கிறது தான் நமக்கு வரைபடம் காட்டக்கூடிய ஒரு தகவலாக இருக்கு. அப்படியாக இருக்கும் என்றால் நமக்கு டெல்டா மாவட்டங்கள்ல தான் இந்த மழையினுடைய தீவிரம் இன்னும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழை டெல்டா பகுதிகள் மட்டுமல்லாம மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் வரைக்குமே நீடிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இப்ப இதனுடைய தாக்கம் இன்னும் வரக்கூடிய நாட்கள் எவ்வாறாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னா இன்றைய நிலவரப்படி எங்கெங்கெல்லாம் மழையினுடைய தீவிரம் இன்னும் அதிகரிக்கும் பார்க்கலாம். உடுமலைப்பேட்டையில இன்று கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு, சரியாக ஒரு 8 மணிக்கு மேல. தொடர்ந்து அடுத்தபடியாக பழனி, ஒட்டன்சத்திரம், வேடச்சந்தூர், கொடைக்கானல், பெரியகுளம், வத்தலகுண்டு, போடிநாயக்கனூர், அதற்கடுத்தபடியாக சின்னாளப்பட்டி, திண்டுக்கல், வாடிப்பட்டி உள்ளிட்ட இடங்கள், நத்தம் உள்ளிட்ட இடங்கள்ல இன்று கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு என்றது புரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து இந்த மழையானது நாளை எங்கெங்கெல்லாம் தீவிரம் அடையும், இன்று இரவு போல எங்கெங்கெல்லாம் தீவிரம் அடையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்று சரியாக அதிகாலை இன்று இரவு கடந்து அதிகாலை நாளை அதிகாலை ஒரு 3 மணி போல சிவகாசி, சாத்தூர், கோவில்பட்டி, கழுகுமலை, ராஜபாளையம், அதற்கடுத்தபடியாக சிவகிரி, புளியங்குடி, கடையநல்லூர், தென்காசி, சம்பன்கொளம், அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி, நாங்குநேரி, அதற்கடுத்தபடியாக ஆரியன்காவு, அச்சன் கோவில், கடையநல்லூர் உள்ளிட்ட இடங்கள்ல மழையினுடைய தீவிரம் இன்று இரவு கடந்து அதிகாலை ஒரு 3 மணி, நாளை அதிகாலை 3 மணி போல மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்கும். ஏன்னா இது திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி பகுதிகள் வழியாக நகர்ந்து அதற்கடுத்தபடியாக அரபிக்கடல்ல பயணம் செய்யும் அப்படிங்கிறதுனால இந்த 2 மாவட்டங்களுமே இந்த மழையினுடைய தீவிரம் இன்னும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு இந்த வரைபடம் காட்டக்கூடியது எல்லாமே ஒரு இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கு இல்லையா, இது அதிகனமழைக்கான எச்சரிக்கை. அதனாலதான் தமிழக அரசு, அதனாலதான் வானிலை ஆய்வு மையமும் நமக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த 2 மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்க மட்டுமில்ல, மற்ற மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளும் சரி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளும் சரி, அதே நேரங்களில் ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்களையும் இந்த மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.